மந்திரங்கள்லாம் தேவர்களுக்கு சித்தர்களுக்கு திருவடிகளை போடதான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓடுங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிட்டும், எல்லா தடை நிலைகளையும் ஓடும். இறைவனுக்கு செய்த பணியாக செய்யுங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு சாதாரண அந்த கட்சி தலைவர்களுக்கோ அவனையும் துட்டை கொடுத்து கூட்டம் கூட அந்த நிலைகள் இல்லாது ஒரு இறைவனே வரத மாதிரி உணர்வோடு செய்யுங்க. இறை உணர்வோடு செய்யுங்க. அங்கங்கே யூடியூப்பில் பார்த்த இதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாமல் உண்மையே இறைவன் கூட பேசக்கூடிய சபை இது. உலகாலும் சபையாக வரப்போகுது. இந்த சபை தாழ்வில் வாழ்வு காணக்கூடிய சபை. நமக்கு கொடுத்ததெல்லாம் இறைவன் வந்து பிச்சையாக போட்டுக்கிட்டு இருக்காதங்க. அணுப்பொழு நமக்கு வழங்கிட்டே இருக்காங்க. எது இயற்கை தான் வழங்கிட்டு இருக்கு. இயற்கை பஞ்சபூதங்களாக இருக்குது. பஞ்சபூதங்கள் வந்து இறைவனாக இருக்குது. பஞ்ச ஆற்றல்கள்லாம் சிவத்துக்குள்ளே தான் ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் அடக்கம் அப்படிங்கிறத நினச்சி 24 மணி நேரமும் சிவபெருமான் வந்து நமக்கு அண்ட சராசர நாயகன் வந்து நமக்கு இடைவிடாது நமக்கு பிச்சை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நொடி காற்றை நிப்பாட்டினான்னா காலையில் எந்திரிக்க முடியாது. ஒரு நொடி நீரை நிப்பாட்டினான்னா நிமிந்து உட்கார முடியாது. வெப்பம் இல்லைன்னா உடல் இயங்காது. எல்லாம் 24 மணி நேரம் நம்ம உரங்கேல கூட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நினைச்சு நம்ம பெரியவன் இல்லை, நம்மளால எதுவும் கிடையாது, எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை, அதுக்கு பிச்சை எடுக்கிறவங்க தான் நம்ம அப்படின்னு நிலையில இருந்து நம்மளால் ஏன் அங்கே அவயங்கள் அது இது முகம் கலரு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இறைவன் பிச்சையாக போட்ட விஷயங்கள், அதெல்லாம் மாயப்பொருள் அப்படின்னு உணர்ந்து அந்த மகத்துவமிக்க நிலையில் அமர்ந்திருக்கிறது தான் சித்த பெருமக்கள். இப்போ எல்லாம் அவங்க வரையில் 33 தேவர்களும் வருவாங்க. ஒவ்வொருவரோட மனநிலைக்குள்ளேயும் சென்று அற்புதமாக அனுக்கிரகம் கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் கொடுத்து வரும் காலங்களில் உங்களை தான தர்ம நிலைகளை வந்து செய்ய வச்சு உயர்வான நிலை என்னது அப்படிங்கிறத புரிய வச்சு உன்னதமாக பயணத்தை மேற்கொண்டு அத்தனை தடை நிலைகளையும் வென்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான வாரிசு நிலைகளுக்கெல்லாம் புண்ணியமான புத்தியை கொடுத்து அவங்க சிந்தைக்குள்ளே போய் அவங்க உயர்வாக சிந்தனை பண்ண வச்சு அவங்களும் தான தர்ம வழியில் சென்று அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி ஜீவகாருண்ய நிலையில் எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் நினைத்து உயர்வாக பயணப்பட்டு உங்கள் சந்ததிகள் வந்து நல்ல நிலையில் தொடர்றதுக்கு இறைவனை வணங்கி பூ போட்டு நீங்கள் வரவேங்க. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. எல்லாம்